ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம். இன்னைக்கு ஏசா எடுத்த ஒரு பிரயாணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 36வது அதிகாரம் 6வது வசனம். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்திற்கு போனான். இதில் பார்த்தீங்கன்னா ஏசா வேற தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிறார். இதற்கு முந்தின அதிகாரத்தில் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 27வது வசனம், அதாவது ஆதியாகமம் 35:27 யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்திற்கு வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். யாக்கோபு தேவன் சொன்னது போலவே அனுப்பிவிடப்பட்டு அவர் கானான் தேசத்துல தன் தகப்பன் வீட்டுக்கு சேர்கிறார். அடுத்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா ஏசா தனக்கு தன் பிறந்து வளர்ந்த தன் தகப்பன் ஊராகிய கானான் தேசத்தை விட்டு வேறு ஊருக்கு பிரயாணம் பண்ணி போகிறத நம்ம பார்க்கிறோம். இது எப்படிப்பட்ட பிரயாணமாக இருக்குன்னா, அவருக்கு அறிந்த தெரிந்த அவரை நன்கு புரிந்த அவரை விசாரிக்கிற யாருமே இல்லாத ஒரு இடத்திற்கு யார் போகிறார்னா ஏசா போகிறார். அப்போ ஏன் கானான் தேசத்துக்கு தேவன் அவரை கூட்டி கொண்டு வந்தார்னா, அது தேவன் நியமித்த இடம். யாக்கோபை விசாரித்து அவனுக்குரிய எல்லாவற்றையும் அவனுக்கு நேர்த்தியாக கொடுக்கிற இடம்தான் கானான். இப்போ நம்மளை தேவன் நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்து ஒரு அருமையான ஒரு ஊழியத்திற்குள்ள தேவன் நம்மளை வைத்திருக்கும் போது நாம் அதை விட்டு அதாவது ஆவிக்குரிய இந்த வட்டாரத்தை விட்டு நீங்கள் எந்த சர்ச்சுக்குனாலும் போங்க, எந்த டினாமினேஷன்னாலும் போங்க, அந்த வட்டாரத்தை விட்டு நம்ம வெளியே போகும்போது நம்மளை விசாரிக்க ஆள் இல்லாமல் போகும். இப்போ நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு சில சகோதரர்களோட ஊழியர்களோட உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம் ஏற்படும். உங்களை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொள்வாங்க. நீங்கள் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னாலும் உங்களை விசாரித்து நீங்கள் ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரல, நான் உங்களை சர்ச்சில் உங்களை பார்க்கலையே அப்படின்ட்டு விசாரிப்பாங்க. பிள்ளைகளை குறித்து விசாரிப்பாங்க, கணவன் மனைவியை குறித்து விசாரிப்பாங்க. சரீர சுக பலன் இல்லை அப்படின்னா அதற்காக நம்மளை வீடு தேடி கூட விசாரிப்பாங்க. இப்போ நமக்குன்னு தேவன் ஒரு அருமையான ஒரு வட்டாரத்தை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நம்ம சொல்லலாம், எனக்கு இதே வட்டாரம் ஆஃபீஸில் இருக்குது, எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே என்னை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே உலக பிரகாரமாக எல்லாருக்கும் இருக்கிற சகோதரிகள். ஆனால் இதை தாண்டின ஒரு வட்டாரம் இருக்குது. எல்லாருமே சாப்பிட்டீங்களா, இன்றைக்கி உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு எல்லாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் நம் தாய் தந்தையை நம்மக்கிட்ட விசாரிப்பாங்கள்ல, அது மாதிரி இன்றைக்கி ப்ரேயர் பண்ணிங்களா, இன்றைக்கி பைபிள் வாசிச்சிங்களா, இந்த வாரம் சர்ச்சுக்கு போனீங்களா, இப்படின்னு நம்மளை விசாரிக்கக்கூடிய ஒரு வட்டாரம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். அப்போது ஏசா அந்த வட்டாரத்தை விட்டு வெளியே போகிறார், யாக்கோபு அந்த வட்டாரத்திற்குள்ளே வருகிறார். இப்போ யாக்கோபு தன் தகப்பனை விட்டு தூரமாக லாபான் கூட இருக்கும்போது யாக்கோபை ஏமாத்தினாலோ, யாக்கோபுக்கு என்ன குறைவு வந்தாலோ, அவருடைய பசங்க யாக்கோபை குறித்து அவங்க அப்பா கிட்ட தவறா சொன்னாலோ, யாக்கோபு 10 முறை சம்பளத்தை மாற்றினாலோ, யாக்கோபுக்காக விசாரிக்கவோ யாக்கோபுக்கு ஆலோசனை சொல்லவோ அந்த இடத்துல அவருக்கு வேறு யாருமே இல்லை. அந்த ஏற்ற வேளையில் தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்து அந்த கிருபைகளை கொடுத்து அவரை இந்த இடத்துக்கு திரும்ப கூட்டி கொண்டு வருகிறார். அப்போ நம்மளுடைய பிரயாணம் எப்போதுமே எப்படி இருக்கணும்னா, தேவன் நியமித்த பாதையிலேயே தொடர்ந்து இருக்கணும். நம்ம அந்த வட்டாரத்தை விட்டு எப்போதுமே வெளியே போகவே கூடாது. அதனால தான் என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அந்த மந்தை மேய்ப்பர் இந்த மந்தையில தான் நாம் இருக்கணும்னா இந்த மந்தையில தான் இருக்கணும். அப்போ அந்த மந்தையை விட்டு நம்ம தூரம் போகும்போது மேய்ப்பனுடைய சத்தம் நமக்கு புலப்படாது. அப்போ தூரம் போனவர்களாக காணப்படுவோம். இப்படி ஆலயத்தை விட்டோ இந்த ஆவிக்குரிய வட்டாரத்தை விட்டோ நீங்கள் தூரத்தில் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கான்டாக்டோ கம்யூனிகேஷனோ இல்லாமலே போயிடும். அந்த கம்யூனிகேஷன் நமக்கு எப்போதும் இருக்கணும், அந்த கான்டாக்ட் எப்போதும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எங்கேயுமே விலக மாட்டோம். ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைமுக்கு வரல, வேலையை ஒழுங்காக முடிக்கலைன்னா பாஸ் நம்மக்கிட்ட கேள்வி கேட்கறது போல் ஆலயத்துக்கு நம்மளுடைய வருகையில் ஒரு மாற்றம் இருக்குது.
நம்மளுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்குன்னா ஆலய சார்பாக, அதாவது தேவன் நமக்கு கொடுத்த சகோதர சகோதரிகள் நம்மோடு இடைப்பட்டு நமக்காக ஜெபிக்க 4 பேர் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கணும். ஏசா அந்த வட்டாரத்தை விட்டு தூரம் போகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய லைஃப்லையும் ஏதோ ஒரு பிரயாணம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எங்களை போல எத்தனையோ பேர் சொந்த தேசத்திலிருந்து வெளி தேசத்தில் வந்து இருக்கலாம். நீங்கள் வெளி தேசத்தில் வந்து இருந்தாலும் அங்கே உங்களுக்குன்னு தேவன் கொடுத்த ஒரு தேவாலயம் உண்டு. அந்த தேவாலயத்தில் நீங்கள் இணைந்து உங்களுக்கான அந்த ஒரு சுற்றுப்புறத்தை நீங்கள் ஏற்படுத்தி கண்டிப்பாக கொள்ளணும். இப்போ இங்கே இருக்கிற, அதாவது இந்த சிங்கப்பூருன்னு இல்லை, நீங்கள் எந்த வெளிநாடை எடுத்துக்கிட்டாலும் ஆரம்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஒரு தேசத்துக்கு வந்திருக்கோம், இந்த தேசம் எப்படி இருக்கு பாரு, இந்த தேசத்தோடைய மக்கள் எப்படி பழகுறாங்க, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, சாப்பாடு, அந்த கிளைமேட் இப்படின்னு ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு அந்த தேசம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தனிமை, ஒரு வெறுமை, தனித்து விடப்பட்டது போல இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கும். அப்போ இந்த பாரத்தெல்லாம் போக்குற ஒரு இடம் வெறும் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய இருப்பிடக்கு பக்கத்துலேயும் நம்மளை அறிந்து நம்மளோட நெருங்கி பழகிற சுற்று வட்டாரம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி நமக்கு தேவன் கொடுக்குற தேவாலயத்தில் நம்மளை விசாரிக்கிற, நம்மளை போலவே பாரம் கொண்ட அநேகரை தேவன் கொடுத்து அதற்குள்ளாக நம்மளை இந்த பூமிக்குரிய வருத்தத்திலிருந்தும் நீக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்மளை விழாதபடி காப்பார். ஏன்னா இவ்வளோ தூரத்தில் இருக்கோம், நம்ம ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறோமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம லைஃப் எப்படி இருக்குது, இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்மளுடைய நெருங்கினவர்கள் மட்டும்தான் நம்மளை அறிந்திருப்பாங்க. அப்போ இங்கே நம்மளை தினம் தினம் பார்க்குற நம்ம சகோதர சகோதரிகள் நம் வாழ்க்கைக்கான ஆலோசனை, வேலைக்கான ஆலோசனை, குடும்பத்திற்கான ஆலோசனைன்னு எல்லாவற்றையும் கொடுப்பாங்க. அப்போது தேவன் நமக்கு நியமித்த அந்த ஆவிக்குரிய அந்த இடத்துலேருந்து நம்ம இடம்பெயர்ந்து போகவே கூடாது. உலகத்தில் நல்லா சம்பாதிச்சியா, வீடு வாங்கினியா, பிள்ளைய நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சியா, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, அடுத்து என்ன படிக்க போகிறோம், இப்படி எல்லாருமே விசாரிக்க முடியும். ஆனால் நம்மளுடைய ஆத்மாவை குறித்து விசாரிக்க நமக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் மாத்திரம்தான் அதை நம்மக்கிட்ட உரிமையாக கேட்க முடியும். அந்த வட்டாரத்தை விட்டு நீங்கள் வெளியே போகாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நியமித்த இடத்துல இருந்து அந்த இடத்துல உங்கள் மேய்ப்பர் நடத்தினது போல் நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கள். எஸ்ஸாவை போல தூரம் போக வேண்டாம், கானானை விட்டு விட வேண்டாம். God bless you.